ஒரு விஷயம் தப்பா போக முடியும்னா அது கண்டிப்பா தப்பா போகும். அதுவும் உங்களுக்கு எப்ப ரொம்ப தேவையோ அப்பதான் தப்பா போகும். இது டாக்டர் தனஞ்சய் காத்ரே சொன்ன ஒரு வரி. ம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மர்ஃபியன் விதி தான். வணக்கம். இன்னைக்கு நம்ம கையில எடுத்திருக்கிறது வழக்கமான ஆர்டிகிள்ஸோ இல்ல ரிசர்ச் பேப்பர்ஸோ கிடையாது. இது ரொம்பவே ஸ்பெஷல். ஆமா. இது டெல்லி, ஹைதர்பூர்ல இருக்கிற அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில 8ஆம் வகுப்பு மாணவிகளுக்காக நடந்த ஒரு நேரடி அறிவியல் பட்டறையோட ஆடியோ பதிவுகள். கரெக்ட். இந்த ஒர்க் ஷாப்பை நடத்தினது துவாரகா நேதாஜி சுபாஷ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் தனஞ்சய் காத்ரே. அவரோட 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஜெய் ஆர் விநாயக் அவங்களும் கூட இருந்தாங்க. நம்ம நோக்கம் என்னன்னா, ரொம்ப சிக்கலான அறிவியல் விஷயங்கள எப்படி இவ்ளோ சிம்பிளா, ஜாலியா, கைப்பட செஞ்சு கத்துக் கொடுக்க முடியுதுன்னு ஆழமா பாக்குறது தான். சொல்லப்போனா, வெறும் சயின்ஸ தாண்டி ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி மாணவர்களோட கனெக்ட் பண்றாரு, அதுல மறைஞ்சிருக்கிற வாழ்க்கை பாடங்கள் என்னென்னு நாம இதுல இருந்து தோண்டி எடுக்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அவர் ஆரம்பிச்ச விதமே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அதாவது ஒரு தோல்வியை ஞாபகப்படுத்தி ஆரம்பிக்கிறாரு. அப்படியா? என்னது? போன நவம்பர் 28ஆம் தேதி அந்த ஸ்கூலுக்கு வந்ததையும் அப்ப கொண்டு வந்த ஒரு பொம்மை வேலை செய்யாம போனதையும் பசங்க கிட்ட சொல்றாரு. ஓ, அதுக்கு அவர் சொன்ன காரணம் தான் இந்த மர்ஃபியன் விதி. இது நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கோம் இல்லையா? எக்ஸாமுக்கு போகும்போது பைக் ஸ்டார்ட் ஆகாது. ஆமா, முக்கியமான பிரசன்டேஷன் அப்போ லேப்டாப் ஹேங் ஆகும். அதுக்கு ஒரு படி மேல போய் அதோட இன்னொரு விதியும் சொல்றாரு. உங்களுக்கு எப்போ அது ரொம்ப முக்கியமா தேவையோ அப்பதான் அது வேலை செய்யாதுன்னு. சரி, ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வெறுமனே வாக்குறுதி கொடுக்கிற அரசியல்வாதி மாதிரி நான் இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆமா. அடுத்த தடவை வரும்போது இத சரி பண்ணிட்டு வரேன்னு சொன்ன வார்த்தையை காப்பாத்த அந்த ரிப்பேர் ஆன பொம்மையை சரி பண்ணி எடுத்துட்டு வராரு. இது பார்க்க சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க. இது சின்ன விஷயமே இல்ல. இதுதான் நம்பிக்கைய உருவாக்குற முதல் படி. ஒரு டீச்சர் மேல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்பிக்கை வரணும்னா அவங்க சொல்றத செய்யணும். கரெக்ட். அந்த ஒரு செயல் மூலமா நான் சொல்றத கேளுங்க, நான் உங்களை ஏமாத்த மாட்டேன்னு சொல்லாம சொல்லிட்டாரு. சரி, அந்த பொம்மை என்ன பொம்மை? அது ஒரு ஹோம்மேட் டாக்கிங் டாம். நாம பேசுறத ரெக்கார்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹையர் பிட்ச்ல, அதாவது கீச்சு குரல்ல திரும்ப சொல்லும். ஓ, இத ஏன் அவரே செஞ்சாரு? அது ஒரு நல்ல கேள்வி. வெளிநாட்டு கம்பெனிங்க விக்கிற பொம்மைங்களை பார்த்து இதே மாதிரி இந்தியால நம்மளால ஏன் செய்ய முடியலங்கிற ஒரு ஆதங்கத்துல அவரோட ஸ்டூடெண்ட்ஸை வச்சே இதை உருவாக்கியிருக்காரு. பாருங்க, இதுல ஒரு பெரிய மெசேஜ் இருக்கு. வெறும் சயின்ஸ மட்டும் அவர் சொல்லி கொடுக்கல, ஒரு பிரச்சனைய பார்த்து கோபப்படுறதோட நிறுத்திடாம அதுக்கான தீர்வை நாமளே உருவாக்கலாங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கறாரு. ஒர்க் ஷாப்ல சேஜல்னு ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு டெமோ காட்டுறாரு. அந்த பொண்ணோட குரலே கொஞ்சம் ஹையர் பிட்ச் தான். இந்த மிஷின் என்ன பண்ணுதுன்னா, இருக்கிற ஃப்ரீக்வன்சில ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை இன்னும் கூட்டுது. அதனால அந்த பொண்ணு பேசும்போது குரல் இன்னும் கீச்சுன்னு கேக்கும். ஆமா, இதுல ஒரு ஏலியன் மோட் கூட இருக்கான். பாருங்க, இது வெறும் விளையாட்டு இல்ல. ஃப்ரீக்வன்சி, பிட்ச்னு, சவுண்ட் பத்தின சயின்ஸ் கான்செப்ட்களை ஒரு விளையாட்டு மூலமா எவ்ளோ ஈஸியா புரிய வச்சுட்டாரு. சரி, இந்த பொம்மை நம்பிக்கை எல்லாம் ஓகே. ஆனா இதுக்கு அடுத்து அவர் செஞ்ச ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னது அது? எந்த ஒரு பரிசோதனைக்கும் போறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரையும் நோட் புக்ஸ் எடுக்க சொல்றாரு. எனக்கு இது கொஞ்சம் பழைய ஸ்கூல் மாதிரி தோணுச்சு. ஆமா, அதுல முதல் பாடம் நோட்டு புக்ல எப்பவுமே தேதி எழுதணும். 2வது பாடம், நோட்டு புக்கோட இடது பக்கத்துல 1 இன்ச் மார்ஜின் விடணும். இது எதுக்குன்னு ஒரு காரணம் சொன்னாரு. ஆமா, ரொம்ப பிராக்டிக்கலா ஒரு காரணம் சொல்றாரு. நம்ம பேப்பர்ஸ ஃபைல் பண்ண ஓட்ட போடும்போது எழுதுனது அந்த ஓட்டையில போயிடக்கூடாதுன்னு. வலது பக்கம் டீச்சர் குறிப்பு எழுதுறதுக்கு. எனக்கு முதல்ல தோணுச்சு, என்ன இது ஒரு ஜாலியான ஒர்க் ஷாப்ல போய் மார்ஜின் தேதின்னு ரொம்ப கண்டிப்பா இருக்காருன்னு. ஆனா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இது கண்டிப்பில்ல, இது ஒரு பயிற்சி. அவரு சயின்ஸ் தந்திரங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்கல, ஒரு விஞ்ஞானிக்கு தேவையான ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுக்கறாரு. ஓ, அப்படியா? ஆமா, சயின்ஸுங்கிறது வெறும் யுரேகா மொமெண்ட்ஸ் மட்டும் இல்ல, அது ரொம்ப உன்னிப்பான கவனிப்பு, முறையான பதிவு, ஒழுங்குபடுத்தப்பட்ட சிந்தனை. அந்த விஞ்ஞான மனப்பான்மைக்கான அடித்தளத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள் மூலமா தான் உருவாக்க முடியும். புரியுது. சரி, இப்பதான் அசலியான மேஜிக் ஆரம்பிக்காது. இயற்பியல்ல கொஞ்சம் சிக்கலான ஒரு கான்செப்ட ஒரு சிம்பிளான பரிசோதனை மூலமா விளக்க போறாரு. அந்த கான்செப்ட் பேரு எட்டி கரண்ட். அதுக்கு அவர் செஞ்ச செட்டப் ரொம்பவே சிம்பிள். 2 பைப்பு, ஒன்னு தாமிரம், இன்னொன்னு பிளாஸ்டிக். கூடவே ரொம்ப சக்தி வாய்ந்த சில காந்தங்கள். இத செய்யறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸே கூப்பிடுறாரு. வாலண்டியர்ஸ் யாருன்னு கேட்டு, தன்னார்வலர்கள் நான் என்ன, எந்த பலனையும் எதிர்பார்க்காம சமூகத்துக்கு சேவை செய்யறது தான் ஒரு சின்ன விளக்கமும் கொடுக்கறாரு. சரி, பரிசோதனையில என்னாச்சு? பசங்க 2 பைப்லயும் ஒரே நேரத்துல காந்தத்தை போடுறாங்க.
என்னாச்சு தெரியுமா? பிளாஸ்டிக் பைப்ல காந்தம் சர்ன்னு கீழே விழுந்துருச்சு. ஹம் ஆனா அந்த தாமிர குழாயில அது ரொம்ப மெதுவா அப்படியே காத்துல மிதந்து வர்ற மாதிரி கீழே இறங்குச்சு. அந்த ஆடியோவை கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. இங்கதான் ஒரு நல்ல டீச்சரோட திறமையே தெரியுது. அவர் உடனே அது ஏன் அப்படி ஆச்சுன்னு விளக்கல. கரெக்ட். முதல்ல ஒரு கேள்விய பசங்க முன்னாடி வைக்கிறார். காந்தம் தாமிரத்துல ஒட்டாது, அப்ப ஏன் அதோட வேகம் குறையுது? ஒருவேளை பைக்குள்ள பஞ்சு ஏதாவது வச்சிருக்கனான்னு கேட்டு அவங்களே செக் பண்ண சொல்றாரு. உள்ள ஒண்ணுமே இருந்திருக்காது. ஆமா, அந்த மர்மத்தை அவங்களே உணர வைக்கிறாரு. அப்புறமா தான் இந்த நிகழ்வுக்கு பேரு எட்டி கரண்ட்னு சொல்றாரு. ஆனா அது எப்படி வேலை செய்யுதுன்னு முழுசா விளக்கல. ஓ, ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டாரா? ஆமா, இது ஏன் நடக்குதுன்னு உங்க டீச்சர் கிட்ட கேளுங்க, இல்லன்னா இன்டர்நெட்ல தேடி பாருங்கன்னு சொல்லி அவங்களோட ஆர்வத்தை அதிகப்படுத்திட்டாரு. சுருக்கமா சொல்லணும்னா, அந்த காந்தம் தாமிர குழாய்க்குள்ள போகும்போது அது அந்த தாமிரத்துல ஒரு சின்ன மின்னோட்டத்தை, அதாவது கரண்ட்டை உருவாக்குது. அந்த கரண்ட் தனக்குன்னு ஒரு காந்தப்புலத்தை உருவாக்கும். ஓகே. இந்த ரெண்டு காந்தப்புலங்களும் ஒண்ணு எதிர்க்கிறதால காந்தத்தோட வேகம் குறையுது. இது ஒரு பிரேக் மாதிரி வேலை செய்யுது. இது வெறும் கிளாஸ் ரூம் மேஜிக் இல்ல, நிஜ வாழ்க்கையில இது எங்க பயன்படுதுன்னு விளக்குறாரு. சில கார்கள்ல இருக்கிற மேக்னெட்டிக் பிரேக்கிங் இந்த தத்துவத்துல தான் வேலை செய்தான். ஆமா, சாதாரண பிரேக் மாதிரி இதுல உராய்வு இல்லாததால பாகங்கள் தேஞ்சு போறது ரொம்ப கம்மி. ஒரு அறிவியல் தத்துவத்தை விளக்கி அத பத்தின ஆர்வத்தை தூண்டி அதோட நிஜ உலக பயன்பாட்டையும் இணைச்சிட்டாரு பாருங்க. அதுதான் முழுமையான கற்றல். அடுத்த பரிசோதனை இன்ஜினியரிங்கும் ஒத்துழைப்பும் ஒன்னா சேர்ற ஒரு இடம். பசங்க எல்லாரும் ஒரு ஹோமோபோலார் மோட்டார் செய்ய போறாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிளாச்சே. ஒரு 1.5 வோல்ட் பேட்டரி, ஒரு ஆணி, ஒரு காந்தம், அப்புறம் ஒரு சின்ன கம்பி. ஆமா, ஆனா இந்த பொருட்கள் கொடுத்த உடனே பசங்க மத்தியில ஒரு சின்ன தள்ளுமுள்ளு, எனக்கு முதல்ல உனக்கு முதல்லன்னு ஒரு போட்டி. இந்த இடத்துல டாக்டர் காத்ரே ஒரு அற்புதமான வாழ்க்கை பாடத்தை ஒரு உவமை மூலமா விளக்குறாரு. அந்த மெட்ரோ ரயில் உவமைதானே? அதேதான். பயங்கர கூட்டமான மெட்ரோ ரயில்ல உள்ள இருக்கிறவங்க வெளியே வர்றதுக்கு வழிவிடாம எல்லாரும் முண்டி அடிச்சு உள்ள போக பார்த்தா என்ன ஆகும்? யாரும் போக முடியாது. ஒரே குழப்பம்தான். ஆனா ஒரு 10 செகண்ட் பொறுமையா இருந்து வெளியே வர்றவங்களுக்கு வழிவிட்டா நீங்க உள்ள போறது எவ்வளவு சுலபமா வேகமா இருக்கும்னு கேக்குறாரு. என்ன ஒரு அருமையான உவமை! ஒத்துழைப்புங்கிறது மத்தவங்களுக்கு செய்யற உதவி மட்டும் இல்ல, அது நமக்கே நாம செஞ்சுக்கிற உதவிதான் புரிய வைக்கிறாரு. கரெக்ட். போட்டியை விட ஒத்துழைப்பு எப்படி இப்படி வேலையை வேகமா முடிக்க உதவும்னு இதை விட அழகா சொல்ல முடியாது. அந்த ஒர்க் ஷாப்ல இது ஒரு ஹைலைட்டான தருணம். அந்த ஒரு உவமைக்கு அப்புறம் பசங்க அமைதியா வரிசையா வந்து பொருட்களை வாங்கிட்டு போயிருப்பாங்களே. ஆமா. அப்புறம் அந்த ஆணியில ஒரு பேப்பர் கொடியை வச்சு மோட்டாரை ஓட விட்டு 4 ஸ்டெப்ல ஒரு பரிசோதனை செய்றாங்க. அந்த 4 ஸ்டெப்ஸ் என்னென்ன? முதல்ல மோட்டார் எந்த பக்கம் சுத்துதுன்னு பாக்குறாங்க. ரெண்டாவது காந்தத்தை திருப்பி வச்சு திசை மாறுறத பாக்குறாங்க. ஓகே. மூணாவது பேட்டரிய திருப்பி வச்சிருப்பாங்க. கரெக்ட். பேட்டரிய திருப்பி வச்சு திசை மறுபடியும் மாறதா பாக்குறாங்க. கடைசியா காந்தம், பேட்டரி ரெண்டையுமே திருப்பி வைக்கும்போது திசை பழையபடி முதல் நிலைக்கே வர்றத பாக்குறாங்க. இது வெறும் மோட்டார் செய்யறது மட்டும் இல்ல. ஒரு முறையான பரிசோதனையை எப்படி செய்யணும், மாறிகளை அதாவது வேரியபிள்ஸ ஒன்னொன்னா மாத்தி அதோட விளைவுகளை எப்படி உற்று நோக்கணுங்கிற அறிவியல் வழிமுறைய கத்துக் கொடுக்கறாரு. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா ஆழமா போலாம். அடுத்து அவங்க ஒரு மின்காந்தத்தை, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டை உருவாக்குறாங்க. அதுக்கு எனமல் பூசின தாமர கம்பிய பயன்படுத்துறாங்க. இங்கதான் டாக்டர் காத்ரே ஒரு முக்கியமான பிராக்டிக்கல் நாலேஜை ஷேர் பண்றாரு. ஆமா, கடைக்கு போய் மெல்லிசான கம்பி இல்ல தடிமனான கம்பின்னு கேட்டா வேலைக்காகாது. அதோட சரியான அளவை எப்படி சொல்றது? அதுக்கு தான் ஸ்டாண்டர்ட் வயர் கேஜ், அதாவது SWGன்னு ஒரு அளவீடு இருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த நம்பர் அதிகமாக கம்பியோட தடிமன் கம்மியாகும். இது ஒரு தலைகீழ் தொடர்பு. ஓ, அப்போ 36 SWG தான் 26 SWG-ய விட மெல்லிசா? கரெக்டா சொன்னீங்க. அவங்க பயன்படுத்தின கம்பிகளோட நம்பரையும் சொல்றாரு. 36 SWG ரொம்ப மெல்லிசு, 26 SWG கொஞ்சம் தடிமன். இது ஒரு சின்ன தகவல் மாதிரி தெரியலாம். ஆனா இதுதான் தியரிக்கும் பிராக்டிக்கல் பயன்பாட்டுக்கும் இருக்கிற பாலம். உண்மைதான். கம்பிகளை போலவே பேட்டரிகளை பத்தியும் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கறாரு. அவங்க பயன்படுத்துற 1.5V பேட்டரிய தாண்டி வேற என்ன வகைகள் இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, நம்ம ரிமோட்ல போடுற ஆல்கலைன் பேட்டரி, கார் ட்ரக்ல இருக்கிற லெட் ஆசிட் பேட்டரி, அப்புறம் நம்ம மொபைல் போன், லேப்டாப்ல இருக்கிற லித்தியம் பேட்டரின்னு விளக்குறாரு. ஒவ்வொரு பேட்டரியும் வேற வேற கெமிக்கல் ஆனது, அதோட வோல்டேஜும் வேற வேற. ஒர்க் ஷாப்போட கடைசி கட்டத்துக்கு வர்றோம். இப்போ கண்ணுக்கு தெரியாத வாயுக்களோட குணங்களை நிரூபிக்க போறாரு.
முதல் பரிசோதனை ரொம்ப சிம்பிள். எரியுற மெழுகுவர்த்திய ஒரு பீக்கரால மூடுனா ஆக்சிஜன் இல்லாததால அது அணைஞ்சு போயிடும். இதுல ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, இதே பரிசோதனைய பார்வையற்ற மாணவர்களுக்கு எப்படி ஒளி எழுப்புற சென்சார் மூலமா விளக்கலான்னு செஞ்சு காட்டுறாரு. ரொம்ப நல்ல விஷயம். கற்றல்ங்கிறது எல்லாரையும் உள்ளடக்கியதா இருக்கணும் என்பதற்கே இது ஒரு நல்ல உதாரணம். ஆனா 2வது மெழுகுவர்த்தி பரிசோதனை தான் அங்க இருந்த எல்லாரையும், ஏன் இத கேட்ட என்னையும் கூட ஆச்சரியப்படுத்துச்சு. சொல்லுங்க, கேட்கவே ஆர்வமா இருக்கு. ஒரு உயரமான மெழுகுவர்த்தி, ஒரு குட்டையான மெழுகுவர்த்தி, ரெண்டையும் ஒரே நேரத்துல ஒரே பீக்கரால மூடுறாரு. பசங்க கிட்ட கேக்குறாரு, இதுல எது முதல்ல அணையும்? பொதுவா யோசிச்சா கீழ இருக்கிற காத்து தான் முதல்ல தீர்ந்து போகும். அதனால குட்டையான மெழுகுவர்த்தி தான் முதல்ல அணையும்னு தோணும். எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா ஆச்சரியமா உயரமான மெழுகுவர்த்தி தான் முதல்ல அணைஞ்சது. அப்படியா? இதுக்கான காரணம் என்ன? ரொம்ப எளிமையான இயற்பியல். மெழுகுவர்த்தி எரியும்போது கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உருவாக்குது இல்லையா? ஆமா, CO2. இந்த கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனை விட அடர்த்தி அதிகம், அதாவது கனமானது. அதனால அது அந்த பீக்கரோட மேற்புறத்துல இருந்து கீழே தண்ணி நிரம்புற மாதிரி நிரம்ப ஆரம்பிக்குது. ஓ, அப்போ உயரமா இருக்கிற மெழுகுவர்த்திக்கு ஆக்சிஜன் சப்ளை முதல்ல கட்டாகி அது அணைஞ்சிடுது. கரெக்ட். என்ன ஒரு அற்புதமான செய்முறை விளக்கம்! வாயுக்களுக்கும் எடை இருக்கு, வெவ்வேறு அடர்த்தி இருக்குங்கிற ஒரு கான்செப்ட கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு மூலமா நிரூபிச்சிட்டாரு. இதுதான் செய்முறை வழிகற்றலோட சக்தி. சரி, இந்த ஆழமான ஆய்வை ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். எட்டி கரண்ட், ஹோமோபோலார் மோட்டார்னு பல அறிவியல் விஷயங்களை பார்த்தோம். ஆனா இதை விட முக்கியமா கொடுத்த வாக்க காப்பாத்துறது, முறையா குறிப்பெடுக்கிறது, மெட்ரோ ரயில் உவமை மூலமா கத்துக்கிட்ட ஒத்துழைப்பு, SWG, பேட்டரி வகைகள்னு பிராக்டிக்கல் அறிவு, அப்புறம் நீங்களே செஞ்சு பார்க்கற வரைக்கும் ஆர்வம் வராதுங்கிற தத்துவம்னு பல வாழ்க்கை பாடங்களையும் பார்த்தோம். ஆமா, இந்த ஒர்க் ஷாப் வெறும் சயின்ஸை மட்டும் கத்துக் கொடுக்கல. அது ஒரு அறிவியல் மனப்பான்மையையும் ஒரு நல்ல குடிமகனுக்குரிய பொறுப்புணர்வையும் சேர்த்து கத்துக் கொடுத்திருக்கு. ஒர்க் ஷாப் முடியும் போது டாக்டர் கோத்ரே பசங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு. நீங்க பயன்படுத்தின எல்லா பொருள்களையும் சுத்தம் செஞ்சு பழையபடி அதோட இடத்துல வச்சுட்டு போங்கன்னு. இது நம்ம ஊர்ல ஒரு வேலையை முடிச்சதும் அந்த இடத்த அப்படியே குப்பையா போட்டுட்டு போற பழக்கத்துக்கு நேர் எதிரானது. இத வச்சு உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. நாம தகவல்களை சுலபமா எடுத்துக்கிற இந்த உலகத்துல நம்மளோட கற்றல் எவ்வளோ தூரம் ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி சும்மா பார்த்துட்டு போறதாவும், எவ்வளவு தூரம் ஒரு மோட்டாரை உருவாக்குற மாதிரி நாமளே செஞ்சு கத்துக்கிறதாவும் இருக்கு. ஆமா, நாம ஒரு விஷயத்த கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அடுத்தவங்க பயன்படுத்துறதுக்கு வசதியா நம்ம அறிவுசார் பணியிடத்தை சுத்தமா விட்டுட்டு போறோமா? யோசிச்சு பாருங்க.